தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. டீசலின் செலவு உயர்ந்துள்ளது, ஆனால் நீங்கள் கொடுப்பது 392 மட்டுமே. ஜனாதிபதி விளக்கம். போதைப் பொருளை விழுங்கிய இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. விளையாட்டு துப்பாக்கியை காட்டி பெண்ணை கடத்த முயற்சி, 2 கைது. மோசமான வானிலை, அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை. பாடசாலை ஒன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொண்ட மாணவர்கள் 5 பேர் வைத்தியசாலையில். தகாதூரவில் இருந்த மனைவியால் ராணுவ வீரர் தந்தைக்கு நேர்ந்த கொடூரம், விசாரணையில் பெண் சொன்ன ஷாக் தகவல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 100 ரூபாய் மானியம் வழங்கி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த மானியம் நீண்ட காலம் தொடர முடியாது என்று தெளிவாக எச்சரித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஆனால் மக்கள் செலுத்துவது 392 ரூபாய் மட்டுமே. இடைவெளியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு வருகிறது. இதனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. விலையை உயர்த்துவதை விட எரிபொருள் நுகர்வையை குறைப்பதே தங்களின் பிரதான நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மட்டுமே நீண்ட காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் என்று விளக்கம் அளித்தார். யாழில் 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை விளங்கிய இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுழிபுரம் கல்லவம்படி பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரே இவ்வாறு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குறித்த இளைஞனை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நேற்று 2 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை அவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வரும்போது 10 கிராம் எடையுடைய ஹெரோயினை பொலித்தீன் பையுடன் விளங்கிய விடயத்தை கூறியுள்ளார். பின்னர் காவல்துறையினர் அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ள நிலையில் குறித்த இளைஞனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த இளைஞன் இதற்கு முன்னரும் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை கடத்த முயன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அத்துருக்கிரிய பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மத்தியகொட கிரிகம்ப முனுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் இந்த விளையாட்டு துப்பாக்கியுடன் அத்துமீறி நுழைந்த சந்தேக நபர்கள் 2 அங்கிருந்த இளம்பெண்ணை கடத்த முயன்றுள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்த மற்றொருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காரில் தப்பி சென்றுள்ளனர். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக மத்தியகொட காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்பு கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கல்கிசை பகுதியில் வைத்து விளையாட்டு துப்பாக்கி மற்றும் காருடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே நிலவும் தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரிடம் இருந்து பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு துப்பாக்கி மற்றும் காரை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் அனுராதபுரம் மாவட்டத்தின் எப்பாவல பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்படி காயமடைந்த மாணவர்கள் எப்பாவல தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறு காயமடைந்தவர்கள் குறித்த பாடசாலையின் 12ஆம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் நடந்த அதே பாடசாலையின் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரே கோரிய ஆயுதத்தை கொண்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக எப்பாவல காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்துக்கு முன்னர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் மாணவருக்கும் காயமடைந்த மாணவர்களில் ஒருவருக்கும் இடையே சில நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த மோதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் இன்று கூர்மையான ஆயுதத்துடன் பாடசாலைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தாக்குதலை தடுக்க முயன்ற மற்றொரு மாணவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதனால் மேலும் 4 மாணவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் குறித்த மாணவரை சம்பவத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதத்துடன் எப்பாவல காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக எப்பாவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கனமழை மற்றும் மூடு பனியால் பார்வைத்திறன் குறைந்துள்ள நிலையிலேயே இந்த விசேட எச்சரிக்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டும் நிலைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்னணு பலகைகளில் காட்டப்படும் எச்சரிக்கை அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. பகல் நேரங்களில் கூட இருள் மற்றும் கடும் மூடுபனி நிலவுவதால் பயணிக்கும் போது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை கட்டாயம் எரியவிட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேக வரம்பிற்குள் வாகனங்களை இயக்குவதுடன் வாகனங்களுக்கு இடையில் பாதுகாப்பான இடைவெளியையும் பேண வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிவேகத்தில் பயணிக்கும் போது திடீரென பிரேக் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வது விபத்துக்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் தந்தை மகன் என இருவரை அரிவாளால் வெட்டிக் கொன்று இருவரின் உடல்களை தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிருஷ்ணகிரியில் இருந்து ராயர்கோட்டை செல்லும் சாலையில் கொடூர் பகுதியில் சாலையோரத்தில் 2 உடல்கள் எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தன. எங்கேயோ கொலை செய்து அவர்களின் உடல்களை எடுத்து வந்து சாலையோரத்தில் போட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. கொலை செய்து எரிக்கப்பட்டு கிடந்த இருவர் தந்தை மகன் என்பதும் அதில் ஒருவர் ராணுவ வீரர் என்ற அதிர்ச்சி தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்து பாலக்குடி பகுதியை சேர்ந்த ஒருவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். ராணுவத்தில் பணிபுரிந்தவரின் மனைவிக்கு அதே பகுதியை சேர்ந்த வேறொருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரருக்கும் மனைவியின் நடத்தை தெரிய வந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று அரிவாளுடன் மகேஷ்குமாரின் வீட்டிற்குள் சென்ற தகாத உறவில் இருந்த நபர் கணவனையும் தடுக்க வந்த மாமனாரையும் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் இருவரின் உடல்களை பெட்ஷீட்டில் கட்டி எடுத்து சென்று அருகிலுள்ள கொடுகூர் பகுதியிலும் வெப்பாலம்பட்டி பகுதியிலும் போட்டு தீ வைத்து எரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.